எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அப்ப திமுகலையும் கொஞ்சம் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வாங்களாட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் மனசாட்சி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்த்து சந்தோஷப்பட்டேன். தென்காசியை பொறுத்தவரை கனிம வள கொள்ளை மிக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியினுடைய இயற்கை வளங்கள்லாம் சுரண்டப்பட்டு அண்டை மாநிலம் கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரளாவுக்கு போகிறது. அதையும் கூட தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இருக்கு. திமுக சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை அமைப்பாளராக இருந்து வந்த கடையம் சந்திரசேகர் அவர்கள் 2 நாளைக்கு முன்பு இந்த கட்சி பொறுப்பிலிருந்து விலகுவதாக சொல்லியிருக்கின்றார். ஆச்சரியம் என்னன்னா, அவர் திமுகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் பேட்டி கொடுக்கும்போது டிவியில பார்த்தேன், எங்க ஊர்ல கனிம வள கொள்ளையை திமுக ஆட்சியினால தடுத்து நிறுத்த முடியல, அதை எதிர்த்து என்னுடைய பொறுப்பிலிருந்து ஒரு திமுகவினுடைய தொண்டனாக வெளியே வருகின்றேன் என்று கடையம் பகுதியினுடைய சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அப்ப திமுகலையும் கொஞ்சம் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வாங்களாட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் மனசாட்சி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஆனால் அருமை சொந்தங்களே, இந்த அரசியல் பேசக்கூடிய நிகழ்வு இல்ல, இருந்தும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன், அரசியலும் முக்கியம். ஏன்னா அரசியல் இருந்தா இது தமிழர் பொங்கல், அரசியல் நல்லா இருந்தா தான் தமிழர் பொங்கல், அரசியல் சரியா இல்லைன்னா இது திமுக பொங்கலாக மாறி வெறும் இலவசத்துக்காக மக்களை கூட்டி வந்து ஆடு மாடுகளை போல் நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் நம்முடைய பகுதியில நடத்துவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. கம்பீரமாக நம்முடைய தாய்மார்களை முன்னிறுத்தி ஒரு பொங்கல் இருக்க வேண்டுமே தவிர அரசியல் காரணங்களுக்காக ஒரு பொங்கல் நடத்தக்கூடாது.